இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மோஸ்ட்லி சிட்டியில் தான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோ அப்படின்னா நம்ம கயவரை குடிக்க போகிறோம். சரி, ஓகே. யாரும் ஸ்கிப் வருவார். அவர் நமக்கு டைவ்ன்ற ஹெச்எம் தருவார். ஸோ அதை வாங்கிட்டு நம்ம வெளியே வர வேண்டியதான். நம்மளோட போக்கிமான் ஏதாவது ஒரு போக்கிமானுக்கு நம்ம அது கற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டைவ் ஏதாவது ஒரு போக்கிமானுக்கு சொல்லித்தரலாம். ஸோ நம்ம டைவ் வந்து லாம்ரேக் தான் கற்றுத்தர போகிறோம். ஏன் அப்படின்னா ஏபிள் லாம்ரேக் மட்டும்தான் இருக்குது. நம்ம அப்புறம் ஒரு டெலீட் பண்ணிட்டு டைவ் கதை தந்துருக்கோம். சரி, ஓகே. நம்ம மேக்ஸ் ட்ரிப்பிள் போட்டுக்கலாம். ஸோ இந்த ரூட்டில் கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியுது இல்லையா, சீக்கு கீழே அந்த இடத்துல தான் நம்ம இப்போ வந்து டைவ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு குகையை கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்குன்றத பார்ப்போம். அதுக்குள்ளே இருக்குள்ள தீர்ந்து போச்சு. ஸோ இங்கே இன்னொரு வழி போகுது. ஸோ இதுதான் அந்த குகை, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அங்கேக்குள்ளே ஒரு பாறை பார்த்தோம் இல்லையா, பாறை. அந்த பாறையில் போயிட்டு ஹீட் ஸ்கேல்னு நினைக்கிறேன், அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த கோவாக்குள்ளே போனோம். இங்கே ஒரு சப்மரீன் இருக்குது. இப்போ வந்து நம்ம அதுக்கு மேலே போகணும், சீக்கு மேலே. ஸோ சீக்கு மேலே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ ரிப்பில் போட்டு நம்ம போவோம். ஸோ ட்ரெயின்ஸில் தப்பிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே பார்த்துட்டாங்க. சரி, ஓகே. நம்ம பொறுமையாக போக போக ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே முடிப்போம். ஓகே, எல்லா ட்ரெயின்ஸும் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ அந்த சைடில் வந்தீங்கன்னா வெளியேங்கிற மாதிரி ஒரு கோவம் இருக்கும், அது வழியாக வந்துடுங்க. வந்துட்டு இங்கே 2 பசில்ஸ் இருக்குது. ஸோ 2 சைடுமே பசில்ஸ் இருக்குது. நம்ம இந்த சைட்லேயே இது பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வழியில் வந்துடலாம். ஸோ நம்ம இங்கேயும் ஒரு பசில்ஸ் சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த சைடு வந்து நமக்கு லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சைடில் தான் போக போகிறோம். ஸோ கரெக்டான இடத்துக்கு வந்தாச்சு. இந்த பஸ்ஸில் நல்லா கவனித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ இங்கேயும் இப்போ ஒரு பசில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சைடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு தள்ளி விடுவோம். தள்ளி விட்டு ஸோ இப்போ வந்து நமக்கு வழி கிடச்சிருச்சு. ஸோ நம்மளோட அடுத்ததில் வந்து நம்ம ஆக்ரோனை வந்து வச்சுருக்க மாட்டோம். 8th ஜிம் முடிக்க போதா இல்லை அதுக்கப்புறமான்னு தெரியல. ஸோ 8th ஜிம் வீடியோவுமே ஒன்றா போடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் டைம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 21-25 மினிட்ஸ் வரைக்கும் வந்துச்சு. சரி, ஓகே, அவ்வளோ நேரம் போட வேணாம்னா
கயகரை பிடிக்கிற வரைக்கும் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 8th ஜிம் அதுக்கப்புறத்துலேருந்து பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம லீக் போகிற வேலை தான் இருக்குது. இப்போ நம்ம அவங்களையும் டிபீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்தால் இங்கேயுமே இன்னொரு பசில்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு பஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே இருக்க போக்கிபால் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த போக்கிபாலில் எர்த்குவாக்ன்ற டிஎம் இருக்குது. ஸோ நம்ம எர்த்குவாக் வந்து அல்டீரியாவுக்கு தான் கற்று தர போகிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கயோகர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ டீம் ஆக்வா கேப்டன் வந்து நம்ம கூட பேட்டில் பண்ணிக்கிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு போக்கிமான் தான் இருக்குது, ஷார்பிடோ. நம்ம ஃபஸ்ட் இறக்குன ஒரு போக்கிமானை வச்சே 3 போக்கிமான் அவுட் ஆக்கியாச்சு. ஓகே, இப்போ டீம் ஆக்வா கேப்டன் வந்து நம்ம ஃபெயிண்ட் ஆக்கியாச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ கயகர் வந்து வெளியே வந்து தப்பிச்சிருச்சு. ஸோ கயகரை நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம முன்னாடி டைவ் யூஸ் பண்ண இடத்துக்கு முன்னாடி இருக்கோம். ஸோ இப்போ அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ அவங்க போனதுக்கப்புறம் ஸ்டீவன் நம்ம கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவரும் போயிட்டாரு. சரி, ஓகே. இப்போ வரும் நம்மள்கிட்ட நம்ம இப்போ எதுக்காக போக்கிமான்குள்ள வந்தோம்னா மேக்ஸ் ரிப்பலும் அப்புறம் அல்ட்ரா பாலும் வாங்குறதுக்காக தான். ஏன் அப்படின்னா கயகரை பிடிக்கலான்றதுக்காக தான். நம்ம போகிற வழியில் நிறையா ரேர் போக்கிமான்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காகவும் தான். சரி, ஓகே. நம்ம ரிப்பில் போட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வழியில் நீங்கள் எங்கேயாவது ஒரு வெள்ளை கலர் பாறையை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டைவ் யூஸ் பண்ணுங்கள். சொல்லிக்கிருக்க போதே நம்ம பார்த்தாச்சு. ஸோ மொத்தமாக இந்த இடத்துல லாக்காக தான் இருக்குது. அப்போ நம்ம வேறு சைடெலாம் போய் பார்க்கணும். சரி, ஓகே. நம்ம இப்போ குகையை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து மேலே போய் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட அடுத்த சிட்டிக்கு வந்தாச்சு. ஸோ இந்த சைடில் வந்து போக்கி மார்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த சைடில் தான் போக்கிமான் சென்டர் இருக்கும். ஸோ சென்டரில் வந்து ஜிம் இருக்கும். ஸோ நம்ம இந்த சிட்டியில் ஒரு சிட்டியா டவுனான்னு தெரியல, இந்த இடத்துல ஒரு வேலையை முடித்தா தான் நம்ம ஜிம் பேட்டிலே பண்ண முடியும். சரி, ஓகே. அதுக்கு மேலே நம்ம போய் ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போக்கிமார்ட் இருந்த அந்த இடத்துக்கு போய் ஆகணும்.
மறுபடியும் சர்ஃப் யூஸ் பண்ணி ஸோ ரிப்பிள் போட்டாச்சு. போட்ட செகண்டில் அதுக்குள்ளே தீர்ந்துருச்சு. சரி ஓகே, நம்ம ரன் கொடுத்துட்டே போவோம். ஸோ இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தா ஸ்டீவனும் நம்மளோட லாஸ்ட் ஜிம் லீடரும் இருக்கார். ஸோ இதுக்குள்ளே தான் கயகர் இருக்கிறதா சொல்லிக்கிருக்காங்க, இந்த கேவுக்குள்ளே. ஸோ நம்ம அதுக்குள்ளே எர்த்குவாக்கை வந்து நம்மளோட அல்டேரியாவுக்கு கற்றுக் கொடுத்துடலாம். ஸோ நம்ம அல்டேரியாவுக்கு வந்து எர்த்குவாக் கற்றுக் கொடுத்தாச்சு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம கயகர் எங்கே இருக்குன்றது தான் கண்டுபிடிக்கணும். உள்ளே வேறு நிறையா வைல்டு பொக்கிமான்ஸ்லாம் வருது. ரிப்பிள் தீந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரிப்பிள் தீந்துருச்சா போடலானே தெரியல. சரி ஓகே, ஸோ வழியில் போகிற அங்கிட்டு இங்கிட்டுமா சுற்றிக்கிட்டு போது ஏதாவது ஒரு ஏணியை பார்த்திங்கன்னா அதில் போய் ஏறிடுங்க. ஸோ நம்ம அடுத்து மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வர நீங்கள் பார்த்தீங்கன்னா எர்த்குவாக் ஆகுது, வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது இடமே. ஸோ HM7 ஏதோ உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு தெரியல. ஸோ வாட்டர் ஃபால் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை எடுத்துக்கோங்க அந்த பொக்கிபாலை. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா கயகர் கிட்ட தான் வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கயகர் வந்து நம்ம கூட பேட்டில் பண்ண வருது. நம்ம பேட்டில் பண்ண போகிறதில்ல, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து மாஸ்டர் பால் எடுத்திருப்போம். ஸோ மாஸ்டர் பாலை போட்டு ஒரே தடவையிலே பிடிக்க போகிறோம். ஸோ மாஸ்டர் பால் ஒன்றே தான் இருக்குது, அங்கே எடுத்தது மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம கயகருக்கு தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கயகர் இப்போ நம்ம பிடிச்சாச்சு. இப்போ நம்ம வெளியே போக வேண்டியதான். ஆனால் வெளியே போகிறதுக்கு நமக்கு பிளேஸ் லாக் ஆகிருக்க மாதிரி இருக்கும், எந்த சைடுமே போக முடியாத மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து எஸ்கேப் ரோப் எப்படினாலுமே உங்கள்கிட்ட இருக்கும் பேக்கில். ஸோ அதை யூஸ் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி வெளியே வந்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம ஜிம் பேட்டில் பண்ணுறது தான். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கயகரை ஈஸியிலேருந்து வெளியே எடுத்தாகணும். ஸோ நம்ம இப்போ வந்து போக்கிமான் சென்டருக்கு தான் போயாகணும். ஸோ ஜிம்முக்கு வெளியே வேறு ஸ்டீவன் நின்றுக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, நம்ம கயகரை எடுத்துகிட்டு ஜிம்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கயகருக்கு பதிலாக எதை வைக்க போகிறோம்னா ஃப்ளைகானா இல்லை ஹேரானான்னு தோணிக்கிட்டு இருக்குது. லாம்ப்ரே வச்சிடலாம், ஆனால் லாம்ப்ரேட்டை வந்து நிறைய HM இல்லை HM நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் லாம்ப்ரே வந்து வைக்க முடியாது. ஸோ ஃப்ளைகானை வேணால் வச்சிடலாம். ஃப்ளைகானை வச்சுட்டு நம்ம இப்போ கயகரை எடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க. அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.